எக்கனாமிக்ஸில் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எக்கானமின்னு பார்க்கலாம். மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஓகே, இது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ சென்னையில் கோயம்பேடு மார்க்கெட் இருக்குல்ல, அதில் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் செல் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 100 ஃப்ரூட்ஸ் வெண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க டெய்லி ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? எவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்க, எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, நம்மள்ட்ட எவ்வளோ இது ஸ்டாக் சப்ளை இருக்குது. ஏன்னா அவங்களுடைய கோலே வந்து எவ்வளோ ப்ராஃபிட் மேக்ஸிமம் பண்ணலாம். ஏன்னா இந்த ஷாப்ஸ் ஆர் ஓன்டு பை தம் அண்ட் சம்டைம்ஸ் தே ஆல்சோ ப்ரொடியூஸ் த குட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் மோட்டிவில் அண்ட் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணால் தட் இஸ் கால்டு மார்க்கெட் எக்கானமி. ஓகே, ஆர் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி அப்படிம்பாங்க. இப்போ இதே நீங்கள் அடுத்த நாளைக்கு போகிறீங்க, அந்த 100 வெண்டார்ஸ் பக்கத்தில் ஒரு 4 கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் உட்காந்துறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க நீ இந்த ப்ரைஸில் தான் ரேஞ்சில் தான் விற்கணும். இப்போ ஆப்பிள்னா ஒரு 200 to 220 வைக்கணும், மாம்பழம்னா ஒரு 300 350 ரூபாக்குள்ளே விற்கணும் அப்படின்னு கவர்மெண்ட்டும் கொஞ்சம் ப்ரைஸை